ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வணக்கம். இந்தோனேஷியால நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இந்த பாக்குறோம். இந்தோனேஷியால ஒரு மீட் பால் இறைச்சி கடை இருக்கு. அந்த கடையில எப்போதுமே வாடிக்கையாளர்கள் நிரம்பி இருப்பாங்க. முக்கியமா அந்த கடையில அவ்வளவு ஒரு டேஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு உணவை, ஒரு இறைச்சியை நான் உலகத்துல இதுவரை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு நிறைய டூரிஸ்ட் ஆளுகளும் நிறைய மனிதர்களும் அங்க வந்து குவிவாங்க. முக்கியமா ஒரு பிளேட் மீட் பால் இறைச்சி இந்திய மதிப்புல 5000 ரூபாய். அந்த அளவுக்கு விலை மதிப்பான ஒரு இறைச்சி தான் அது. அந்த இறைச்சி ஒரு மலைப்பகுதிக்கு அடியில இருந்து இருக்குது, ஒரு ரோட்டு ஓரத்துல இருக்குது. முக்கியமா அது தனியா இருக்குது. வாடிக்கையாளர் அப்பப்போ வந்து எப்போதுமே வந்து சாப்பிடுவாங்க. அதுவும் மீட் பால் இறைச்சி, மீட் பால் சூப் அப்படின்னு அங்க இறைச்சிகள் வந்து அதிகமா வந்து சாப்பிடுவாங்க. இது எல்லாமே என்ன இறைச்சி அப்படின்னு விற்கிறாருன்னா, இது வந்து எல்லாமே மாட்டு இறைச்சி, ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு பல விதங்கள பேர் வச்சு அவர் புதுசு புதுசா வந்து விற்கிறாரு. ஒரு கிலோவை 50,000 60,000 ரூபாய்க்கு வித்துருவாரு. அந்த அளவுக்கு அதை சுவைச்சு சாப்பிடுறாங்க. அது முக்கியமா அந்த இறைச்சி கடையில பணக்கார வீட்டு பிள்ளைங்கள் தான் அங்க வந்து சாப்பிடுவாங்க. முக்கியமா ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப வந்து டயர்டாகி வருவாங்க. அந்த மீட் பால் இறைச்சி சாப்பிட்ட பிறகு எல்லாரும் புத்துணர்ச்சியா வீட்டுக்கு போவாங்க. பெரிய பெரிய வசதியானவர்கள் எல்லாருமே உட்காந்து இன்னும் சாப்பிடுங்க, இன்னும் எவ்வளவு வேணுமோ அந்த அளவு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 2 பிளேட் 3 பிளேட் வாங்கி எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் இரவு 8 மணி ஆகுது. பீமா என்ற இளைஞன் அந்த ரோட்டு ஓரமா நடந்து வரான். அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம். தன் நண்பர் ரோனிய காணுமே அப்படின்னு அவனுக்கு சந்தேகம். ரோனி அவனது நெருங்கிய நண்பன். அவன் ரோனிய காணும் அப்படின்னு நேத்தி அவனுடைய அப்பா அம்மா விரக்தி ஆயிடுறாங்க. முக்கியமா அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ஒரு கடைக்கு வேலைக்கு போனான், ஆனா இன்னும் அவன் திரும்பவே இல்லை. எப்போதுமே கரெக்டா 6 மணிக்கெல்லாம் வீட்டு வந்துருவான். நேத்து இரவு 11-12 மணி ஆகும் வரல. எங்களுக்கே ஒரு சந்தேகமாயிடுச்சு. நாங்களும் மொபைல்ல தேடி பார்க்கிறோம், இன்டர்நெட் இமெயில் எல்லாமே வந்து கட்டாயிருக்கு. அவனுடைய செய்தி என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டு பீமாவுக்கு போன் பண்றாங்க. பீமா உடனடியா அவன் வீட்டுக்கு போறாங்க. அவருடைய உறவினர்கள் எல்லாருமே காத்திருக்காங்க. ஒரு விதமான பதட்டத்தோட இருக்காங்க. இப்பதான் பீமா என்ன சொல்றானா, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவனும் சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் சில பேர் சொல்றாங்க, கடந்த சில மாதமாவே ஏகப்பட்ட பேர் இங்க காணாம போயிருக்காங்க. எல்லாமே அந்த மீட் பால் மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனாலும் நிறைய பேர் அதெல்லாம் ஒரு வதந்தி, அப்படிலாம் யாரும் நம்பாதீங்க, அதுக்கு சம்பந்தம் இல்ல, அவருடைய மீட் பால் ரொம்ப சுவையா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் பீமா அந்த கடையை வந்து பாக்குறான். அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சரி என்னதான் இருக்கும், நம்ம போய் சாப்பிட்டு வைப்போம் அப்படின்னு அவனும் வந்து உள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்சு அந்த கடை ஓனரை பாக்குறான். கடை ஓனர் பேரு சாரதி எப்பொழுதும் தனியா தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு இறைச்சியை வந்து வாங்கி அவரே தனியா வந்து வாங்கி அவரே கட் பண்ணி அவரே வந்து மீட் பால்ல இருந்து இறைச்சியில இருந்து எல்லாமே தனியா தான் சமைக்கிறாரு. அதனாலேயே அவர் அந்த பகுதி முழுவதுமே ரொம்பவே ஃபேமஸ். அதாவது சாரதி சமைச்சாவே சாரதி மாதிரி இந்த உலகத்துல யாரும் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு எல்லாருமே புகழ்ந்து சொல்லுவாங்க. அதை மென்சிரிப்போட அது கடந்து போயிடுவாரு. இப்பதான் பீமா அங்க உட்காந்து மீட் பாலுக்காக காத்திருக்கான். இந்த இடத்துல தான் சாரதி அங்கிருந்து வராரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இது போல எனக்கு ஒரு மீட் பால் இறைச்சி வேணும்னு கேக்குறான். சரி 1 வேணுமா 2 வேணுமா கேக்குறாரு. எனக்கு ஒரு பிளேட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றான். இப்பதான் சரின்ட்டு அவரும் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவன் வந்து எடுத்து சாப்பிடுறான். அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சுவை. இந்த மாதிரி ஒரு சுவையை அவன் சாப்பிட்டதே இல்ல. எப்படி இவரால் மட்டும் இந்த அளவுக்கு சுவையா வந்து சமைக்க முடியுது அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான். அது கொஞ்சம் கசப்பாவும் இருக்கு, ஒரு மீன் வாசனையும் வருது. இப்ப என்ன இப்படி இருக்க, இதுக்கு என்ன காரணம் இருக்கும், இந்த அளவு கல்லு மாதிரி இருக்குது ஆனாலும் சுவையா இருக்குது அப்படின்னு பல விதமா வந்து யோசிக்கிறான். பக்கத்துல திரும்பி பார்க்கறான். எல்லா டேபிள்லயும் அந்த உணவை ரசிச்சு சாப்பிடுறாங்க. எல்லாருமே பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்துருக்கான். சரி இதுல ஏதோ வந்து விஷயம் இருக்குது, இது என்னன்னு கொஞ்சம் கவனிப்புமே அப்படின்னு அவன் வந்து அதை மெதுவா எடுத்து சாப்பிட்டுட்டு வச்சுட்டு வெளியே வரான். ஆனா வெளில வந்து கொஞ்ச நேரம் காத்திருக்கான். சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு அந்த ரோட்டு ஓரத்திலேயே ஒரு மரத்துக்கடியில நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் கடைசி வாடிக்கையாளர் வெளில வர்றவர்களையும் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் சரி சைட்ல போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு உள்ள போறான். அப்ப இரவு 11 மணி ஆகுது. அப்ப டக்குன்னு ஏதோ இறைச்சி வெட்டுற சத்தம் கேக்குது. இந்த இடத்துல தான் அவன் கொஞ்சம் உத்து கவனிக்கிறான். அங்க கொஞ்சம் திரைசீலை மாதிரி ஒரு சின்ன துணியை போட்டு அந்த கடையில வந்து மறைஞ்சிருக்கு. ஒரே ஒரு சின்ன விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்பதான் அந்த திரைசீலைய லைட்டா வந்து விலகிட்டு உள்ள வந்து பாக்குறான். உள்ள சாரதி வந்து கறி துண்டுகளை வெட்டிட்டு இருக்காரு. அப்ப அவனுக்கு நடுக்க வந்து ஏற்படுது. ஏன்னா அது ஏதோ மனித கை மாதிரி இருக்குது. சாதாரண ஒரு இறைச்சி வெட்டுற மாதிரி வெட்டி ஒரு பெரிய வாளியில போட்டிருக்காரு. இப்ப அவனுக்கு பயங்கரமான சந்தேகம், உண்மையிலே இது என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் வந்து அவனுடைய மொபைல்ல இருந்து வீடியோ வந்து எடுக்கிறான். அவரும் சாதாரணமாவே எல்லாத்தையும் வெட்டி ஒரு வாளியில போட்டுட்டு எல்லா பக்கமும் சுத்து பாக்குறாரு. இப்ப அவரு வெளியே வந்து வராரு. இப்ப திரும்பவும் சாரதி ஒரு ஓரமா வந்து போயிடுறான். இப்ப அவன் வேகமா நடந்து வந்து வீட்டுக்கு போறான். அவருடைய இதய துடிப்பு வேகமாயிட்டே இருக்கு. உண்மையிலேயே அந்த இறைச்சி என்னவா இருக்கு அப்படின்னு அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பாக்குறான். ஆனா அது இறைச்சியா அது மனித கையான்னு எதுவுமே அவனுக்கு விளங்கல. இந்த இடத்துல தான் அவன் சரி அப்படின்னு திரும்பவும் இன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுநாள் விடிஞ்ச பிறகு நேரா அவனுடைய கடைக்கு, சாரதியோட கடைக்கு அவன் உள்ள நுழைகிறான். இப்ப அதே போல கூட்டம் எப்போதுமே நிரம்பிருக்கு. அதே போலதான் அவரு கல்லாப்பட்டி நிரம்ப அவர் பணத்தை குவிக்கிறாரு. இருந்தாலும் அவனுக்கு பலவிதமான யோசனைகள் வந்து வருது. இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஏதாவது வந்து கண்டுபிடிச்சாவணும் அப்படின்னு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். பகல் 1 மணி ஆகுது. இப்ப ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும், கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சாரதி
சாரதி வந்து உள்ள போறாரு. உள்ள போய் ரொம்ப நேரம் வெளில வந்து வரவே இல்ல. இப்பதான் என்ன ஆளை காணமே அப்படின்னு ஒரு டோர் ஒண்ணு இருக்கு, அந்த டோரை லைட்டா திறந்துட்டு பாக்குறாரு. உள்ள யாருமே வந்து இல்ல. என்ன நடக்குது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தேகமா வருது. கொஞ்சம் உள்ள போய் பாப்போம் அப்படின்ட்டு உள்ள போய் பாக்குறான். அவனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. அந்த பெரிய ஒரு வாள் இருக்கு, அந்த வாளில நிறைய வெறும் மனித உடல்கள் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அவனோட உடலாம் நடுங்கிடுது, கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. டக்குன்னு அவன் கதை சாத்திட்டு வெளியே வரான். இப்ப சாரதி வந்து வந்துடுறாரு. ஆனாலும் இவனுடைய முகத்துல ஒரு பயம் வந்து இருக்குது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு அவன் வந்து நடுக்கிறான். இதை பார்த்த பிறகு அவனை பேசக்கூட முடியல, வாயை வந்து பொத்திக்கிறான். இப்ப சாரதி அங்கிருந்து இவன் வந்து பாக்குறாரு. ஏன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான் வந்து சாதாரணமா உட்காந்துருக்கேன், 2 பிளேட் சூப் கிடைக்குமா அப்படின்னு அவன் கேட்கறான். இப்ப சரி கொண்டு வர அப்படின்னு அவரு வந்து உள்ள போறாரு. பீமா வந்து அந்த இறைச்சியை தொட்டு வாயில வந்து வைக்கிறான். அப்பதான் அவனுக்கு பல விதமான எண்ணங்கள் வந்து தோணுது. இப்பதான் அவன் நினைக்கிறான், இதுவரையிலும் மனிதரோட இறைச்சி தான் சாப்பிட்டனா. அவனுடைய நண்பன் ரோனி அவனுடைய கண்ணு முன்னாடி வந்துட்டு போறான். அவனுடைய சிரிப்பு, சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்த ஒரு மனிதன் அவனுக்கு இப்படி ஒரு கதியா அப்படின்னு அவன் வந்து ரொம்பவே வந்து யோசிக்கிறான். அவனுடைய நண்பன் கண்ணு முன்னாடி வந்து போன பிறகு அவனால ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. அவனுக்கு கொமட்டிட்டு வருது, வாடையும் பயங்கரமா வந்து வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவன் ஒரு நிமிஷம் நடுங்கி போறான். சாரதி வேகமா வெளியே வந்துடுறான். வெளியே வந்து நடுக்கம் ஏற்படுது. இன்னும் ஏதோ வந்து புலப்படுது, நம்மளுடைய நண்பன் ரோனியவும் இப்படிதான் வந்து கட் பண்ணி போட்டு வம்பிருக்கு, இறைச்சி சூப்பா வந்து மாத்திருப்பானா அப்படின்னு அவன் பல விதமா யோசிக்கிறான், அழுகுறான், நடுங்குறான். இந்த இடத்துல தான் சரி திரும்பவும் யாரையாவது இது மூலம் கடத்துறானா பாப்போம் அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான். ஏன்னா கடந்த 3 மாசத்துல மட்டுமே 90 பேருக்கு மேல வந்து காணா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கான். இது போலதான் மனிதர்களை கடத்திட்டு வந்து ஏதோ பண்றானா அப்படின்னு கூட அவன் வந்து யோசிக்கிறான். இன்னைக்கு ஒரு உயிரை எப்படிதான் நம்ம காப்பாத்தி ஆகணும், இதுக்கு மேல ஒரு உயிர் கூட போக கூடாது அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான். சரி எப்படி இதெல்லாம் வருது, என்ன நடக்குது அப்படின்றத பாப்போம் அப்படின்னு அவன் காத்திருக்கிறான். இப்ப அந்த இரவு 10 மணி ஆகுது. சுத்துமுத்தும் சாரதி அதே போல எல்லா இடத்தையும் பாக்குறாரு. இப்ப கதவை சாத்திட்டு நேரா உள்ள வந்து போறாரு. இப்ப உள்ள போயிட்டு அதே போல இறைச்சி வெட்டுற கத்திய கையில வந்து எடுக்கிறாரு. இப்ப சுத்தி பார்த்துட்டு திரும்ப வெட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா சாரதி வந்து எட்டி பாக்குறான். இப்ப டக்குன்னு அவர் திரும்பி பாக்குறாரு. யாருது அப்படின்னு அவர் கத்துறாரு. சாரதி டக்குன்னு சாரதி எஞ்சி வேக வேகமா வந்து ஓடுறான். பக்கத்துல ஒரு தெருவு இருக்கு, அந்த தெருவு சந்தில் நுழைஞ்சு அவன் வந்து போறான். ஆனாலும் சாரதி வராது அப்படின்னு பாத்துக்கிட்டே அவன் வந்து போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் சாரதி ஒரு சின்ன ஜீப் வந்து இருக்காரு. அந்த ஜீப் எடுத்துட்டு அடுத்த தெருவுல வந்து வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு நடுங்கிறான். சாரதி கையில ஒரு பெரிய கத்தியா இருக்குது. நீ என்னுடைய ரகசியத்தை தெரிஞ்சு நினைக்கிறியா? என்னுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீ வந்து உயிரோட வந்து இருக்க கூடாது. கடந்த 2 நாளாவே இந்த கடையை சுத்தி நீ வரணும், எனக்கு தெரியும். இந்த ரகசியம் யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்க வந்து இதுக்கு மேல உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் அங்கிருந்து வேகமா வந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவரும் ஓடி வராரு. மழை பயங்கரமா கொட்டிட்டு இருக்கு. இந்த இடத்துல தடுக்கி திடீர்னு சாரதி வந்து விழுறான். வேகமா அங்கிருந்து பீமா வந்து ரோட்டு பக்கமா ஓடி பெரிய ஒரு காடு இருக்கு, அந்த பக்கம் நுழைஞ்சிடறான். இப்ப சாரதி எல்லா பக்கமும் வந்து தேடிட்டு அவன் வந்து போயிடுறான். இந்த இடத்துல தான் 1 கிலோமீட்டர் அந்த பக்கமா காவல் நிலையம் இருக்கு, அதை நோக்கி வந்து ஓடுறான் பீமா. இப்ப ஓடி அங்க எல்லா விஷயத்தையுமே அங்க வந்து போலீசார சொல்றான். போலீசார் ஆரம்பத்துல இவனை வந்து நக்கலா வந்து கிண்டல் பண்றாங்க, யாருமே நம்பவே இல்லை. ஆனாலும் சத்தியமா இது வந்து உண்மை சார் அப்படின்னு அவருடைய மொபைல்ல இருந்து அந்த காட்சிகள் எல்லாம் எடுத்து காட்டுறான். போலீசார் ஒரு நிமிஷம் தயங்குறாங்க, நடுங்கி போறாங்க. ஏன்னா அது உண்மையிலேயே மனித இறைச்சி வெட்டுற மாதிரியே இருக்குது. கண்டிப்பா இதை நம்ம சாதாரண விஷயமா எடுத்துக்கூடாது. உடனடியா நம்ம புறப்படணும் அப்படின்னு உடனடியா வந்து புறப்படுறாங்க. ஆனாலும் நம்ம இப்ப எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. நாளைக்கு எல்லாமே ஆதாரத்தோட நம்ம வந்து எடுக்கணும். அப்பதான் வந்து இவனை முழுசா நம்ம சிக்க வைக்க முடியும், முழு உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு போலீசார் சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு போலீசாரும் மறுநாள் மப்டியில, அதாவது சாதாரண உடையில எல்லோருமே போறாங்க. அதே நேரத்துல பீமாவும் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல சைடுல வந்து உட்கார்ந்துருக்கான். வெளியில போலீசார் வந்து காத்துட்டு இருக்காங்க, உத்தரகாக காத்திருக்காங்க. இப்ப போலீசார் எல்லாருமே வந்து நிறைய பேர் போயிட்டு அங்க வந்து பெஞ்சில வந்து உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு எல்லாருமே வந்து உணவு சாப்பிடுற மாதிரி எல்லாருமே சூப் வந்து ஆர்டர் பண்றாங்க. இந்த இடத்துல சாரதியும் எல்லாரையும் சுத்தி பாக்குறான். இப்பதான் டக்குன்னு அந்த போலீசார் எல்லாருமே எழுந்து சாரதி கிட்ட பிடிச்சிக்கிறாங்க. உள்ள போய் எல்லாம் செக் பண்ணுங்க சொல்றாங்க. வெளியில உள்ள போலீசாருக்கும் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. உடனடியா போலீசார் எல்லாருமே உள்ள வராங்க. இப்போ உள்ள வந்து எல்லா இடத்தையும் செக் பண்றாங்க. அங்க வந்து எதுவுமே மனித இறைச்சி இல்ல, எல்லாமே பெரிய பெரிய வாளிகள்லாம் செக் பண்றாங்க. அங்க வந்து சாதாரண இறைச்சி தான் இருக்கு. இப்ப சாரதி சிரிக்கிறான். என்ன சார், சாதாரண ஏழைனா ஒரு ஏழை கடை வச்சிருக்க கூடாதா? ஒரு ஏழை கடை வச்சிருந்தா இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவீங்களா அப்படின்னு அவன் கேட்கறான். போலீசாருக்கு எதுவுமே புரியல. அந்த இறைச்சி எல்லாமே எடுத்து கீழே வந்து கொட்டி பாக்குறாங்க. அது சாதாரண இறைச்சி தான், அது என்ன இறைச்சின்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. உடனடியா அந்த இறைச்சியெல்லாம் எடுத்துட்டு ஆய்வுக்காக அனுப்புங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே வந்து அனுப்புனாங்க. அது வந்து லேபுக்கு வந்து போகுது. இப்ப அவர் வந்து நீங்க உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னு அந்த பகுதி முழுவதும் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. எந்த ஒரு ஆதாரமும் சிக்கல. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த இரவு காவல் நிலையத்துல வச்சு அவன் வந்து விசாரிக்கிறாங்க. இப்ப பீமாவும் அங்க வரான். இப்ப பீமா தான் கண்ட காட்சி எல்லாமே அவன் சொல்றான். உண்மையை சொல்லுங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, என்னோட நண்பனை என்ன பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் காண போயிருக்காங்களே அவங்கள என்ன பண்ணீங்க அப்படின்னு அவன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான்.
இப்ப சாரதி வந்து சிரிக்கிறாரு. உனது நண்பனை தான் நேத்து ரசிச்சு சாப்பிட்டிய அப்படின்னு அவன் காதுல வந்து மெதுவா சொல்றான். இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறான். ஆதாரம் இல்லாம என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் நக்கலா சிரிக்கிறான். இப்ப போலீசார் எல்லாம் அவனிடம் வராங்க. உனது நண்பன் காண போனா அதுக்கு நான் தான் பொறுப்பா, இல்ல மத்த மக்கள் காண போனா அதுக்கு நான் தான் பொறுப்பா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு அவர் வந்து சிரிக்கிறாரு. எதுவுமே வந்து நான் பண்ணல, என்னுடைய வேலையை நான் கவனிச்சிட்டு இருக்கேன். வெளியில இருந்து இறைச்சி வாங்கி நான் வெட்டி நான் வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய கடையில ரொம்ப சுவையா இருக்கிறதுன்றதால எவ்வளவு நாள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடறதுக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு பீமா ஒரு நிமிஷம் பிரமிச்சு போறான். இப்பதான் அங்க அந்த லேபிள்ல இருந்து அந்த இறைச்சி என்ன அப்படின்றது அங்க வந்து வருது. அந்த இறைச்சி மனிதரோட இறைச்சி இல்ல, அது வந்து விலங்கோட இறைச்சி தான் அப்படின்னு அங்க வந்து ஆய்வுல சொல்றாங்க. இதை கேட்டு போலீசார் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க. இந்த இடத்துல தான் அவனுக்கு ஒரு விஷயம் புலப்படுது. அந்த அறையிலே கீழே ஏதோ டம் டம்னு சத்தம் கேட்டது. இப்ப அத போலீசாரிடம் சொல்றான். சார், அந்த பில்டிங் அடியில ஏதோ பாதாளம் இருக்கு, செக் பண்ணி பார்த்தா தெரியும் சார் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ உடனே போலீசார் எல்லாருமே அந்த கடைக்கு போறாங்க. இப்ப அங்க போயிட்டு அந்த அறையை திறக்கிறாங்க. அதே போல கீழே தட்டி பாக்குறாங்க. ஏதோ டம் டம்னு சத்தம் கேக்குது. இப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பெரிய சுரங்க மாதிரி இருக்குது. அங்க வந்து இறங்குறாங்க. அப்பதான் வந்து அங்க பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கிறது எல்லாமே அங்க தெரியுது. இப்ப பீமா இது மாதிரி சொன்ன பிறகு இப்போ உடனடியா அந்த இடத்துக்கு போலீசார் வரைகிறாங்க. அங்க ஓபன் பண்ணி கீழே வந்து இறங்கி பாக்குறாங்க. இப்பதான் அங்க பார்த்தா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அங்க 100 மனித தலைகளோட ஓடு அங்க வந்து கீழே வந்து இருக்குது. அதே போல மனித இறைச்சிகளை வந்து வெட்டி எல்லாமே ஒரு பெரிய பெரிய பக்கெட்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கான். உறைஞ்சு போறாங்க, அலறாங்க. இந்த இடத்துல உடனடியா கடையை பூட்டி அங்க வந்து சீல் வைக்கிறாங்க. அந்த இறைச்சி எல்லாமே வெளில வந்து கொண்டு வராங்க. மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ந்து போறாங்க. எல்லா மக்களுமே கராம்பரான்னு கத்துறாங்க. ஐயோ, நான் இவ்வளவு நாள் இதுதான் சாப்பிட்டு இருந்தேனா, இப்படி ஒரு கொடூரமான விஷயத்தை நடத்திருக்கானே அப்படின்னு. அவன் வந்து மனிதன் கிடையாது, அவன் ஒரு பிசாசு. இது போல ஒரு மனிதனை இந்த உலகத்துல பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாமே அதிர்ந்து போறாங்க. இப்ப வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பீமா ஒரு நிமிஷம் தன்னுடைய நண்பனை நினைச்சு அழுவுறான், கதறான், கண்ணீர் வருது. உள்ள மக்கள் எல்லாருமே போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் சரி என்ன நடந்தது அப்படின்னு திரும்பவும் சாரதிட்ட எல்லா ஆதாரத்தையும் காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறைச்சி விலங்குகளோட இறைச்சி தான், ஆனா மனிதர்களை ஏன்டா இப்படி வெட்டி போட்ட அப்படின்னு போலீசார் பலமா வந்து விசாரிக்கிறாங்க. அவனோட கை காலை கட்டி தலைகையில தொங்க விடுறாங்க. இப்பதான் கண்ணை தலையில வச்சு இந்த நிமிஷம் சொல்லல அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவனுடைய உயிர் உன்னிடம் இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவன் இல்ல நான் எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்னு எவ்வளவு சொல்றான். இப்ப ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா, இது வந்து நான் தெரியக்கூடாதுன்னு எவ்வளவு நான் முயற்சி பண்ணேன், ஆனாலும் இன்னைக்கு எல்லா விஷயமும் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். கட்ட அவுத்துருங்க, நான் உடனே சொல்றேன்னு சொல்றான். அதே போல போலீசாரும் கட்ட வந்து அவுத்துறாங்க. உடனடியா என்னோட இடத்துக்கு போகணும்னு சொல்றான். அதே போல கையில விலங்கு போட்டு அவனுடைய கடைக்கு ஆச்சிட்டு போறாங்க. நான் எந்த ஒரு மனிதரையும் நான் வந்து இறைச்சியா மாத்தி சூப் போட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஆச்சிட்டு போறான். அங்க வந்து ஒரு பயங்கரமான காடு. அந்த காட்டுக்கு நடுப்பகுதியில அந்த பகுதியில உள்ள போறாங்க. பயங்கரமான சத்தம் வருது. அவனுடைய கடைக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஒரு பெரிய சரணாலயமே வச்சிருக்கான். அங்க சிங்கம், புலியில இருந்து ஏகப்பட்ட குட்டிகளை வளர்த்துட்டு இருக்கான். அந்த பகுதியில போய் பாக்குறாங்க. அங்க எல்லாமே மனித இறைச்சியோட எச்சங்கள் வந்து இருக்குது. அப்பதான் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்தே விலங்குகள் மேல ரொம்ப ஆர்வம், அதனாலதான் இங்க புலி, சிங்கம் எல்லாமே நான் வந்து வளர்த்துட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைச்சி போட்டு நான் டெஸ்ட் பண்ணேன், சோதனை பண்ணேன். அப்பதான் ஒரு நாள் எந்த இறைச்சி இருந்து நல்லா பிடிக்குன்னு பார்த்தா மனித இறைச்சி ரொம்பவே பிடிச்சிது. அதனாலதான் நான் என்ன நினைச்சேன்னா சரி ஓகே அப்படின்னு தினந்தோறும் ஒரு மனிதனை வந்து அது இறைச்சியா வந்து போட ஆரம்பிச்சேன். அவங்க எல்லாமே ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டாங்க. அந்த விலங்குகளை நான் கறியாக்கி மக்களுக்கு வந்து கொடுத்தேன். அதனாலதான் அதுக்கு பிறகு 3-4 மாசம் கழிச்சு ஒவ்வொரு சிங்கமா வந்து வெட்டி அதை வந்து இறைச்சியா வந்து மக்களுக்கு கொடுத்தேன். அதுதான் இந்த அளவுக்கு சுவையா இருந்தது, இதுதான் மக்கள் விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறான். இதை கேட்டு போலீசார் ஒரு நிமிஷம் நடுங்கி போறாங்க. இப்பதான் உடனடியா அங்க உள்ள விலங்குகள் சரணாலயத்துக்கு எல்லா விலங்குகளையும் பிடிச்சி ஒப்படைக்கிறாங்க. இது எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. இப்ப நான் கடந்த 4 வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா கடந்த 4 வருஷமா ஒரு வருஷத்துக்கு 4 பேர் 5 பேர் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் கடந்த 3 மாசமா தான் டெய்லியும் ஒரு மனிதனை இறைச்சியா போட்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். முத வந்து எப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் அவன் சொல்றான், முத இவருடைய கடைக்கு ஒரு திருடன் வந்து வந்தான். அந்த திருடனை நான் திடீர்னு வந்து தாக்க ஆரம்பிச்சேன். அவனும் கீழே வந்துட்டான். அவன் பக்கத்துல போய் பார்த்தேன், அவன் இறந்து கிடந்தான். அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல என்னிடம் ஒரு சிங்க குட்டி மட்டும் நான் வந்து வளர்த்துருந்தேன். உடனடியா அவனை துண்டா வெட்டி அந்த சிங்கத்துக்கு வந்து இறைச்சியா போட்டேன். ஆனாலும் அதுக்கு பிறகுதான் எனக்கு ஐடியா தோணுச்சு, சரி ஏகப்பட்ட சிங்கங்களை இங்க வந்து வளர்த்து அவரோட இறைச்சியை வந்து மக்களுக்கு போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இப்பதான் அந்த சிங்கத்தை ஒரு நாள் இறைச்சியாக்கி மக்களுக்கு சூப் வச்சு கொடுத்தேன். மீட்பால் இறைச்சியும் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு எல்லாமே ரசிச்சு சாப்பிட்டாங்க. இப்பதான் நான் இந்த ஐடியா பண்ணேன். ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கணும்னா இந்த ஒரு ஐடியா தான். அதுக்கு கடைக்கு வர மனிதர்களை ஒவ்வொன்றுமே வந்து எப்படி அவங்கள பலிகேட ஆக்கலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணேன். அப்பதான் கடைசியா இருக்கிற வாடிக்கையாளரை ஒரு நிமிஷம் உட்கார சொல்லிட்டு நீங்க வந்து காத்துருங்க, இந்த வரன்னு சொல்லிட்டு முன்பக்க கதை சாத்திடுவேன். அவங்க பின்னாடி வழியா தாக்கி அவங்கள வந்து கொன்னு
அதை வந்து சிங்கத்துக்கு இறைச்சியா போட்டுரும் அப்படின்னு அவன் முழு உண்மையை சொல்லி முடிக்கிறான். இப்ப நீதிபதியிலேருந்து போலீசார் வரலையும் எல்லாமே அழுந்து போறாங்க. இப்போ உடனடியா அவனுக்கு மரண தண்டனை வந்து விதிக்கிறாங்க. அவனுடைய கடைகள் அடிச்சு நிரவப்படுது. அங்க மிகப்பெரிய போராட்டம் வந்து வெடிக்குது. இப்ப அந்த பகுதி மக்கள் முழுவதும் இந்த கடையை பத்தி உண்மைகள் தெரிய வந்து வருது. எல்லோருமே கொமட்டுறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க. இப்படியான ஒரு செயலை செஞ்சுட்டானே அப்படின்னு ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. இப்படியும் இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம். ஓகே, நம்மள இந்த விட பிடிச்சிங்கன்னா மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.